வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் நான் போகும் பாதை. இன்னைக்கு நாம சுந்தர் சி இயக்கத்துல விஷால், வரலட்சுமி, அஞ்சலி நடிப்புல வெளிவந்திருக்க மதகத ராஜா படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு விஜய் ஆண்டனி இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சடகோபன் ரமேஷ், நிதின் சத்யா, சந்தானம், விஷால் இவங்க 4 பேரும் சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கல்யாணத்துக்காக இவங்க எல்லாரும் மீட்டப் ஆகுறாங்க. கல்யாணம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு இருக்க டைம்ல அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத விஷால் தெரிஞ்சுக்கிறாரு. அதுல சந்தானத்தோட பிரச்சனையை அந்த கல்யாண டைம்லயே சால்வ் பண்ணிடுறாரு. மற்ற 2 பேரோட பிரச்சனை கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸை விட்டு கொடுக்காம நம்ம அவங்களுக்காக இந்த பிரச்சனையை சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் வில்லன் எப்படி சந்திக்கிறாரு, இவங்களோட பிரச்சனையை தீர்த்து கொடுத்தாரா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பலமே இது 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அப்படின்றது தான். ஏன்னா இந்த இப்போது காலகட்டத்துக்கு இந்த கதையோ இந்த ஐடியாலஜியோ ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஆடியன்ஸ் மைண்ட் செட்டில் இது முன்னாடியே எடுக்கப்பட்ட படம் இப்போ ரிலீஸ் ஆகுதுன்றது நல்லா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த ஐடியாலஜியை பெருசா லாஜிக் மிஸ்டேக்கோ என்ன இந்த மாதிரி இருக்கு அப்படின்ற கேள்வி மக்களுக்குள்ள வரல. எடுத்திருக்க சீனை மட்டும் எப்படி என்ஜாய் பண்ணுன்றத ப்ரிப்பேர்ட் ஆகி வந்ததுனால ஐடியாலஜியா லாஜிக்காவோ இந்த கதையை அவங்க டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. முக்கியமா எல்லாரும் இது ஒரு விண்டேஜ் மூவி. முன்னாடி இருந்த சந்தானம், விஷால் அவரோட ஆக்ஷனு அதை ரசிக்கணும்னு வந்தாங்க. அது இந்த படத்துல 100% கிடைச்சிருக்கு. சுந்தர் சி அவர் ஒன்னு ஆக்ஷன் மூவியா எடுத்துருவாரு, இல்லைன்னா காமெடி மூவியா எடுத்துருவாரு. இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகாத டைம்ல கிளாமரை இன்சர்ட் பண்ணுவாரு. ஆனா இந்த படத்துல ஹியூமரும் இருக்கு, ஆக்ஷனும் இருக்கு, கிளாமரும் இருக்கு. இது 3ம் ஈக்குவலா மெயின்டைன் ஆனதுனால ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ற மாதிரி, ஆடியன்ஸை என்டர்டைன் பண்ற மாதிரியான ஒரு கதை அமைஞ்சிருக்கு. இது ஸ்டோரியாவோ டெக்னிக்கலாவோ பெருசா ஸ்ட்ராங்கான படம் கிடையாது. ஆனா என்டர்டைன்மெண்ட்ல பக்கா ஸ்ட்ராங்கான ஒரு படம். இந்த பொங்கலுக்கு ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணி சிரிச்சு பார்க்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம கண்டிப்பா இந்த மதகத ராஜாவுக்கு போகலாம். இந்த படத்துல சொல்ற அளவுக்கு இது சூப்பர் ஆகுது, இந்த சீன் நல்லா எடுத்திருக்காங்க, இந்த கதை நல்லா இருக்கு, இந்த விஷயம் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி எதுவுமே கிடையாது. படம் பியூர்லி என்டர்டைனர் மூவி. நம்மள ஒரு 2.5 மணி நேரத்துக்கு நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணிச்சானா 100% இது பண்ணும். ஒரு ஜாலியான மூவி. கண்டிப்பா இதை ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த பொங்கல் ரேஸ்ல எனக்கு தெரிஞ்சு மதகத ராஜா தான் வின் பண்ணும் நான் நம்புறேன். நன்றி.